அவருடைய பெருமை இன்றைக்கு பாரதம் பூராவும் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தாங்களிலே வருகின்றவர்கள் அத்தனை பேரும் இழைப்பாறு எல்லா விதமான பலனையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஐயா அதற்கான எல்லா வழிமுறைகளையும் தருவார். அதற்கு அத்தனை பேரும் நல்ல மனதோடு தூய்மையான எண்ணத்தோடு சிறப்போடு அத்தனை பேரும் ஐயாவை நினைத்து எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். வைகுண்ட பேரவர்களின் திருவருளினாலே 15வது நாளாகிய இன்று கொக்கஞ்சி பதியினுடைய நிகழ்த்தாங்களிலே வந்து ஐயாவினுடைய இகழை திருமணத்தை பார்த்து சீர் வரிசைகளோடு சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய ஐயாவினுடைய அன்பு கொடி மக்களே, உங்கள் அத்துணை பேரையும் நான் அன்பாக வணங்கி வாழ்த்துகிறேன். 15 நாட்களாக நான் இந்த விழாவை கேட்ட வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறேன். தினம் ஒரு நேரம் இருந்தன் திருமொழி அவனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம். அற்புதமான இந்த சிந்தனையை அடியிட்டு கோடிட்டு வாடி கிடந்த மக்களுக்கு வாடிய பயிருக்கு மழை போல வளம் தந்த ஐயாவுடைய இந்த செம்மார்ந்த திருமொழிகளை எல்லாம் மிக சிறப்பாக இங்கே வாசிக்க கேட்டும் அதோடு பொருள் விளக்கம் கேட்டு நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த வாசிப்பினுடைய தன்மையை கேட்கிற போது ஒன்றை புரிய வேண்டும். அருமையாக விளக்கத்தை சொல்லுகிற போது நேற்றைய தினத்தில் நான் பாராட்ட வேண்டும் என்றே நினைத்திருந்தேன். வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போர்க்கு உள் வினை நோய் தீரும் என்று ஒரு வாசகத்தை ஐயா எழுதுவார். ஐயாவுடைய இந்த திருமொழியை வாசிக்க கேட்டு வாசிக்க கேட்கணும், கேட்டால் சிந்திக்கணும். அப்படி சிந்தித்து இருந்தால் உள் வினை நோய் தீரும் அப்படின்னு சொன்னா அடுக்காறு அவா வெகுளி இன்னாச்சோ 4 இடுக்கா என்றது அறம். ஆகவேதான் அந்த அறவழியை சொல்லி இந்த சான்றோர் குல மக்கள் இப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழிவகுத்தார்கள். அந்த வகையில நீங்கள் கேட்டு அதை மகிழ்ந்து இன்புற்று சிறந்திருக்கிறீர்கள். ஆத காரணத்தினாலே இந்த திருமொழியை கேட்டு வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அத்துணை பேருக்கும் 16 செல்வங்களும் சித்திக்கப்பட்டு எல்லாம் வல்ல வைகுண்ட பெருமானுடைய திருவருள் நிச்சயமாக உங்களோடு இருக்க சிறப்பாக இங்கு நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கொக்கஞ்சி கருணைபதியினுடைய பொறுப்பாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாம் சுவாமி விவேகானந்தருடைய 150வது ஜெயந்தி விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய 150வது ஜெயந்தி விழா தற்போது நடந்து முடிந்து இருக்கும் தருவாயிலே என் அன்புக்குரியவர்களே, அவர் சொல்லியிருக்கிறார், யார் ஒருவர் பிறர் மதத்தை போற்றி வணங்குகிறானோ அவனே இந்து என்று சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாம் இங்கே இந்துவாக இருக்கிறோம். நாம் எல்லாம் பிறர் மதத்தை மதிக்கிறோம், பிறர் மதத்தை நேசிக்கிறோம், மனித நேயத்தை நாம் காக்கிறோம். ஆனால் சமீப காலமாக இந்துக்கள் மீதும் இந்து வழிபாட்டுகள் மீதும் சில மத முகமூடிகளை அடைந்த நமக்கு வேண்டாதவர்கள் என்று சொன்னாலும் கூட நமக்கு எதிராக சில பிரச்சாரங்களை தூண்டிவிட்டு குளிர் காய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் இங்கு கூடியிருக்கிறோம். சந்தோஷமாக கூடியிருக்கிறோம், ஒரு குடும்பமாக கூடியிருக்கிறோம். ஐயா எப்போதுமே நமக்கு ஒரு நல்லலாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு கூடியிருக்கிறோம். அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. ஆகவே நம்மை தூற்றுவர்களாக இருக்கட்டும், அவர்களை மன்னிக்கக்கூடிய தருவாயை நாம் இருக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் கண்ட ஒரு இந்துவாக நாம் இருக்கிறோம். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் எண்ணத்தோடு நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அது இதே போன்ற நமக்காக நிழல் தரக்கூடிய கருணைபதி மூலமாக நாம் பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் எல்லோரும் ஒரு மனதை ஒருமைப்படுத்தி
செம்மைப்படுத்தி இந்த சமுதாயத்திற்காக வாழ வேண்டும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் என் அன்புக்குறிகளே எல்லா பேரும் நம்முடைய ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தில் யாருமே எதுவுமே எந்த விதமான ஒரு இதுவும் எந்த விதமான ஒரு தாக்கங்கள் வராமல் நம்ம எல்லாம் பாதுகாத்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இந்த நேரத்தில் வாழ வேண்டும் என்று நான் இந்த ஐயாவின் திருநடல் தாங்களிலே நான் உங்களையெல்லாம் நான் வாழ்த்துகின்ற விதமாக சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒற்றுமை தான் நமக்கு மிகப்பெரிய பலம். நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதும் இல்லாமல் என்னுடைய மாநிலத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன்ஜி அவர்கள் வாழ்த்து செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள். இவர் தேர்தல் காலகட்டம் என்பதனால் இந்த பதிலே அவருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, நம்முடைய மாவட்ட தலைவர் அன்புக்குரிய அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கும் வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. ஆக அந்த தேர்தல் நேரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னையில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்ததால் அவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் இந்த மதுரையில் ஒரு மாநாட்டிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்கள் தாழ்த்தப்பட்ட மாநாட்டிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள். அவர் நாளைய தினம் இந்த பதிலை வர இருக்கின்றார்கள். நாளை மறுநாள் மாநில தலைவர் அவர்கள் இங்கு வர இருக்கின்றார்கள். செய்தியை இதன் மூலமாக உங்களை தெரியப்படுத்துவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் அன்பான திருவிழா நல்வாழ்த்துக்களை கோரி உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை தர்மங்களுக்காகவும் வாழ்க்கை தர்ம மேம்பாடு செய்வதற்காகவும் எல்லாம் அல்ல இந்த ஐயா நிச்சயமாக உங்களோடு துணை இருப்பார்கள். அவருடைய நலன் என்றைக்கும் உங்களுக்கு இருக்கும் என்பதை தெரிவித்து திருவிழா வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க சொல்லு